வேண்டிய மாலை வணக்கம். யாராவது சொல்லிங்களான்னு பார்த்தா ஒருத்தர் வரமாட்டேங்குது. அதே மாதிரி அனைவருக்கும் வணக்கம். எல்லா உள்ள இறைவனுடைய பரிபூர்ண அனுகிரகத்தினால இந்த உத்தரகோசமங்கைங்கிற இந்த ஊரில் தரிசனம் பண்ணக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கு எல்லாருக்கும் இறைவன் கொடுத்துருக்காரு. அதுக்காக நான் முதல்ல இறைவனுக்கு நன்றி சொல்கிறேன். அடுத்தபடியாக இது வந்து மிகப்பெரிய ஒரு பாக்கியம், காண கிடைக்காத ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இது இந்த ஊர் வந்து உத்தரகோசமங்கை. உத்தரம்னால் உபதேசம், கோசம்னால் ரகசியம், மங்கைனா பார்வதி. பரமேஸ்வரன் பார்வதிக்கு பிரணவமந்திரத்தை ரகசியமாக உபதேசம் பண்ணதுனால உத்தரகோசமங்கை அம்பாளுக்காக ஏற்பட்ட காரண பெயர். அதற்கு அடுத்தபடியாக இன்னைக்கு முதல்ல தரிசனம் பண்ண சுவாமி வந்து மங்களநாதர்னு பேர். ராவணனுடைய மனைவி மண்டோதரி கல்யாணம் வந்து சிவபெருமான் காட்சி கொடுத்து கல்யாணம் பண்ணி வைக்கிறார். அந்த மங்கள காரியம் பண்ணினதுனால மங்களநாதருங்கிற பேரை ஈஸ்வரன் தனக்குத்தானே வச்சுக்கிறார். அப்பேற்பட்ட மங்களநாதர் சுயம்புலிங்கம். மங்களநாதரை தரிசனம் பண்ணினா மங்கள காரியம் உடனடியாக நடக்குங்கிறது சாஸ்திரம். அதுக்கப்புறமா அம்பாள் மங்களாம்பிகா உபதேசமான அம்பாள் 3 ரூபமாக காட்சி கொடுக்க நித்தியப்படியில் ரொம்ப விசேஷம். திருக்கல்யாணம் சிறப்பாக நடக்கும். அடுத்தபடியாக நடராஜருக்கு தனியாக ஒரு கோயில் இருக்குது அப்படின்னா சிதம்பரமும் உத்தரகோசமங்கையும் தவிர வேறு எங்கேயுமே தனி கோயில் கிடையாது. சிதம்பரமும் உத்தரகோசமங்கையும் தவிர வேறு எங்கேயும் தனி கோயில் கிடையாது. தனி கோயில்னா கர்ப்ப கிரகத்திலிருந்து கொடிமரம் வரைக்கும் இருந்தால் தான் தனி கோயில் இருக்குது. அப்படிப்பட்ட இடம் சிதம்பரம் உத்தரகோசமங்கை. சிதம்பரத்தில் பஞ்சலோக விக்கிரகம், இங்கே மரகத விக்கிரகம். மரகதத்தில் நடராஜர் 5 அடி உயரத்தில் உலகத்திலேயே எங்கேயும் கிடையாது. இந்த மரகதம் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த பச்சையாக இருக்காருன்னா இவர் இதே மாதிரி மரகத நடராஜர் 5 அடி உயரம் நடப்பார். அவருக்கு அபிஷேகம் நடக்கும். எப்போ மார்கழி மாதம் திருவாதிரைன்னு சொல்லக்கூடிய ஆருத்ரா அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அன்னைக்கு முதல் நாள் பகல் 12 மணிக்கு இப்போ மேலே சந்தனம் சாத்தி இருக்குல்ல, அந்த சந்தனத்தை எடுத்து அபிஷேகம் நடக்கும். அதற்கு அடுத்தபடியாக அது தொடர்ந்து நடந்து ராத்திரி 12 மணி வரைக்கும் சந்தனம் இல்லாமல் அன்றைக்கு ஒரு நாளைக்கு நடக்கும். அதற்கப்புறம் மறுபடியும் தேசம் மறைக்கிறதா இப்படி திரும்பியா. அதனால அதற்கப்புறமா அந்த சந்தனத்தை எடுத்துட்டு மறுபடியும் வந்து தரிசனம் பண்றதுக்கு ராத்திரி வரைக்கும் அபிஷேகம் பார்க்கலாம். அதுக்கப்புறம் மறுபடியும் புது சந்தனம் சாத்தி தீபாராதனை ஆயிரும் அருணோதய காலத்தில். அதுக்கப்புறம் கதவை பூட்டிடுவோம். அபிஷேகம் கிடையாது, நித்தியப்படி பூஜை மட்டும்தான். அவருக்கு அபிஷேகம் இல்லைங்கிற காரணத்தினால தான் இந்த மரகத லிங்கத்திற்கும் ஸ்படிக லிங்கத்திற்கும் நித்தியப்படியில் அபிஷேகம் நடக்கிறது. இந்த அபிஷேகம் எப்படி நடக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அன்னாபிஷேகம், மற்ற அபிஷேகம் நடக்கிற காட்டிலும் இல்லை அன்னாபிஷேகம் நடக்கும். அன்னாபிஷேகம்ங்கிறது ஐப்பசி மாதம் பௌர்ணமியில தான் எல்லா க்ஷேத்திரத்திலையும் நடக்கும். இங்கே வந்து நித்தியப்படியே அன்னாபிஷேகம் நடக்கும். இந்த அன்னாபிஷேகம்